அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மேக்ஸில் கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் பார்க்குறோம். அதில் nth டேர்ம் என்னாவது உறுப்புக்கான உதவும் வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான். அப்புறம் பொதுவாக கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும்னா, அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. சென்டரில் ஏ இருக்கும், அடுத்தது a + d, a + 2d, a + 3d. அதே மாதிரி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா a - d, a - 2d, a - 3d எக்ஸெட்ரா. அது ஜென்ரல் டேர்ம். ஓகே, கூட்டுத்தொடருடைய ஃபார்முலாக்கள் தான் இருக்குது. tn = a + n - 1 d. அப்புறம் என்னாவது உறுப்புக்கான உதவும் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா n = L - a / d + 1. ஓகே, Lங்கிறது லாஸ்ட் உறுப்பு, ஏங்கிறது ஃபஸ்ட் உறுப்பு, டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இது கண்டுபிடிச்சிட்டு +1 ஆட் பண்ணணும். அப்புறம் அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கூட்டு பலன் கண்டுபிடிக்கிறது. n உறுப்புகளின் கூடுதல் Sn = n/2 2a + n - 1 × d. இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்கும், அது லாஸ்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா n/2 a + l. அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் காமன் டேர்ம் எப்படி போய்ட்டுருக்குன்னா ஏஆர் ar², ரைட் சைடில் போய்ட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா a/r, ar², a/r², எக்ஸெட்ரா. அங்கே மாதிரி இங்கே nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. tn = a × r⁻n - 1. அப்புறம் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். அது ஒன்றோட பெருசாக இருக்கா, ஒன்றோட சின்னதாக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி வேண்டிய வரும். சில இடங்களில் அது எங்கன்னா கூட்டு பலன் கண்டுபிடிக்கிற இடத்துல வரும். Sn = a/r ஒன்றோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆர் எழுதணும். ஒன்றை விட ஆர் சின்னதாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 1 எழுதணும். ஓகேயா? ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா a × r⁻n - 1 / r - 1. இங்கே 1 பெரிய நம்பராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 வச்சுருப்போம். 1 - r⁻n / 1 - r. ஆரினுடைய மதிப்பு 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கூட்டுப்பலன் ஃபார்முலா NA. Sn = NA. இன்ஃபினிட்டி எக்ஸெட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டுப்பலன் கண்டுபிடிக்க ஃபார்முலா Sn = a/r - 1. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா கணக்கு ஈஸி. அதே மாதிரி கூட்டுப்பலனில் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்புறம் ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 2 3, அதாவது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n = 406 எனில் n-இன் மதிப்பு காண்க. இன்னும் சில ஃபார்முலாக்கள் அங்கே மிஸ் ஆகிருக்கு. அந்த ஃபார்முலா அங்கே இருக்குது பாருங்கள். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n. இது ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி 1 2 3 + எக்ஸெட்ரா n = n உறுப்புகளின் கூட்டுப்பலன் இயல் எண்களின், ஓகேயா, நேச்சுரல் நம்பர்ஸ் உடையது, n × n + 1/2. இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் ஒன்றுடுங்க. அப்புறம் ஸ்கொயர் நம்பருடைய ஃபார்முலா இந்த இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா இந்த இருக்குது ஃபார்முலா பாருங்கள். 1 + 1 ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பருடைய ஃபார்முலா. க்யூப் நம்பருடைய ஃபார்முலா 1³ 2³ எக்ஸெட்ரா k³ அதாவது n³ வச்சுக்கிடுங்க. ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாம். 1³ 2³ + 3³ எக்ஸெட்ரா n³ அதே ஃபார்முலா தான். n நேச்சுரல் நம்பருக்கு பார்த்து அதே ஃபார்முலா கூட த ஹோல் ஸ்கொயர் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் உடனடியாக இன்னொரு ஃபார்முலா பார்த்துருவோம். 1² + 2²
plus etc plus n square is equal to n into n plus 1 to 2n plus 1 whole divided by 6. சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்துக்கிடுவோம், நோட் பண்ணிக்கிடுங்க. சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் நேச்சுரல் நம்பருடைய ஃபார்முலா தான். ஸோ 1லேருந்து n வரைக்கும் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. 406 ஃபார்முலா போட்டிருக்கேன். அப்புறம் அந்த வேல்யூவை இதை 406க்கு ஈக்குவல் பண்ணுறேன். ஓகேயா? பண்ணும்பொழுது இதாக இருக்குது, n into n plus 1 divided by 2 equal to 406ன்னு கிடைக்கும். அப்புறம் கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அங்கே n into n பண்ணும்பொழுது n ஸ்கொயர்டு கிடைக்கும். அப்புறம் n ப்ளஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது n கிடைக்கும். ஈக்குவல் டு 2 into 406 ஈக்குவல் டு 812. லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 812 ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், காரணிப்படுத்துகிறோம். பெருக்குனா 812 கூட்டினா 1. எண்கள் வந்து கண்டுபிடிக்கணும். எண்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து 28 29 வருது. 28னா எது ப்ளஸ் 28 எது மைனஸ்னு பார்க்கணும். இப்போ ப்ளஸ் 29 மைனஸ் 28 இருந்தாச்சுன்னா மட்டும்தான் பெருக்குனா மைனஸ் 812 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணும் பொழுது ப்ளஸ் நம்பரில் வரணும். 29லேருந்து 28 மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இங்கே ப்ளஸ் நம்பரை தான் நம்ம எடுக்கிறோம். இப்போது n ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 28 கிடைக்கும். மைனஸ் 29 நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, ஆன்சர் வந்து 28. அடுத்த ப்ராப்ளம் க்யூப். இதே மாதிரி ஸ்கொயர் வச்சு பார்த்தோமா, இல்லை நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், அப்புறம் க்யூப் வச்சு. இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n into n plus 1 by 2 the whole square equal to அந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணுறோம். 44100. ஓகே, அப்புறம் இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இது இந்த சைடு மாறும் பொழுது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்புறம் நான் இப்படி இப்போ பிரிச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா 441 into 100 அதை பிரிக்கிறேன். 441 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 21 into 21 எழுதலாம். 100 10 into 10 பிரிக்கலாம். ரெண்டு வேல்யூவுக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுத்துரும். ஸோ 21 வெளியே வந்துடும். அதே மாதிரி ரெண்டு 10க்கு ஒரு 10 வெளியே எடுக்கிறோம், அந்த 10 வெளியே வந்துடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 210 கிடைக்குது. அப்புறம் கிராஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த சைடில் உங்களுக்கு n into n plus 1 by 2 இருக்குது. கிராஸ் பண்ணும்போது 210 வந்து 420 மாறும். இந்த சைடில் n into n மல்டிப்ளை பண்ணுறது n ஸ்கொயர், n-ஐயும் 1-ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது n. லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். 420 எண்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு பெருக்குனா மைனஸ் 420, ஆட் பண்ணால் 1. பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸில் இருக்கணும். அப்போ 21 உங்களுக்கு 20 எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 420யும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 கிடைக்கும். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n மைனஸ் 20 n ப்ளஸ் 21 பிரித்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 0. செப்பரேட்டாக 0 எடுக்கும் பொழுது n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0, n ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். என்ன மட்டும் இந்த சைடு வைப்போம், மைனஸ் 20 அந்த சைடு கொண்டு போவோம், ப்ளஸ் 20 மாறும். ஸோ என்னுடைய வேல்யூ ப்ளஸில் தான் எடுக்கணும், மறந்துடாதுங்க. அப்போ ஸோ 21 எடுத்துடக்கூடாது, 20ங்கிறது தான் ஆன்சர். அப்புறம் மூணாவது ப்ராப்ளம் பார்ப்போம். இது ரெண்டு ப்ராப்ளத்துடைய மிக்சிங்காக இருக்கு பாருங்கள். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 15 கியூப் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது கூட இன்னும் கணக்கு முடியலை, மைனஸ் பண்ணி நேச்சுரல் நம்பரில் 1 to 15 வரைக்கும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். n into n plus 1 by 2 the whole square. இடையில மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். நேச்சுரல் நம்பருடைய ஃபார்முலா தெரியும், n into n plus 1 by 2. ரெண்டு ஃபார்முலாவுக்கு இடையிலையும் என்ன வந்துட்டோம், மைனஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இங்கே கணக்கில் மைனஸ் இருக்குது ரெண்டு ஃபார்முலாவுக்கு இடையில். அதே மாதிரி நம்பர்ஸ்க்கு இடையில் அதே நம்ம ஃபார்முலாவை மாற்றிட்டு மைனஸ் போட்டிருக்கோம். இனிமேல் என்னுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15 இருக்குது, இங்கேயும் என்னுடைய மதிப்பு வந்து 15 இருக்குது. ஸோ எண்ணுக்கு இடத்துல 15 போடுங்க.
இந்த ரெண்டுலேயுமே நான் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, தனித்தனியாக செய்கிறத விட ரெண்டுலேயுமே n × n + 1/2 காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுக்கிறேன். அப்போ n × n + 1/2 மைனஸ் இதற்கு பதிலாக 1 இனிமேல் அப்ளை பண்ணுறேன். 15 × 15 + 1 16 /2 ப்ராக்கெட்டுக்குள்ளால் அதே மாதிரி 15 × 16/2 சிம்பிளிஃபைட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஆன்சர் 41280 வரும். 14280 இருக்கு. 14280 சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம், ஒரு ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் 6வது உறுப்பு T6 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 972. அதன் பொது விகிதம் R கொடுத்துருக்காங்க 3. T8 கேட்டிருக்கு. 6 கொடுத்துருக்கு. 8வது உறுப்பு கேட்டிருக்கு. நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா இதாக இருக்குது. Tn சமம் = AR⁻n-1. அதில் அப்ளை பண்ணி T7க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணி நமக்கு T8 கேட்டிருக்கு. ஸோ T8 ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த வேல்யூவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏனுடைய வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம். அது பேசாமல் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், T6ங்கிறது 972, அப்புறம் T7ங்கிறது கண்டிப்பாக கூட ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். T8க்கு திரும்பவும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு T8வது உறுப்பு கிடச்சிரும். தான் இருக்குது. T6 வரைக்கும் 972. T7ங்கிறது கூட ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். T8ங்கிறது கூட ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம், இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் கேட்டிருக்காங்க. காமன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. A தெரியும், AR தெரியும். நான் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இது T1, இது T2, term 2 / term 1. ஸோ நான் பண்ணியிருக்கோம். பாயிண்டில் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். புள்ளி ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் மேக்ஸிமம் எத்தனை டிஜிட்னு பார்க்கணும். இங்கே கீழே 2 டிஜிட், இங்கே 3 டிஜிட். அப்போ 3 டிஜிட் வர மாதிரி ஒரு நம்பரால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இங்கே இருக்க மெத்தட் வேறு மெத்தட். இது தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மெத்தட்லேயே பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும். மேலேயும் கீழேயும் அதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன், 1000ஆல் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். 0.15 into 1000. இந்த ஸ்டெப் டைரெக்டாக மேலே உங்களுக்கு 3 டிஜிட் தள்ளி போகும்போது 15ன்னு வரும், கீழே 150ன்னு வரும். ஸோ 150 எப்படி எழுதலாம்னா 15 × 10ன்னு எழுதலாம். 1/10 அவ்வளோதான். 1/10ங்கிறது என்ன இருக்குது, 0.1 ஆன்சர். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ப்ராப்ளத்துக்கு என்ன ஃபார்முலா தான் இருக்குது, n × n + 1 2n + 1 / 6. அவ்வளோதான். என்னுடைய வேல்யூ 19. என்னுடைய மதிப்பு 19. என்னுக்கு இடத்துல 19 போட்டுங்க. போடும்பொழுது 19 × 19 + 1ங்கிறது 20. அப்புறம் 2n + 1ங்கிறது 39. கட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்தாச்சு, 2470. அப்புறம் ஒற்றை எண், இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதை சொல்ல மறந்துட்டு என்ன ஒரு ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிவிடுங்க. ஆட் நம்பர் 1 3 5 + எக்ஸெட்ரா + அப்படி nth டேர்ம் வரைக்கும் உள்ளதுக்கு ஃபார்முலா n². சிம்பிள் ஃபார்முலா தான் n². ஒற்றை எண்களினுடைய கூட்டுப்பலன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா n². இங்கே எத்தனை டேர்ம் வரைக்கும் அப் டு, இதில் ப்ளஸ் வராது பார்த்துடுங்க, எக்ஸெட்ரான்னு தான். அப்படி n உறுப்பு வரை. அப்படி 40 டேர்முங்கிறது என்னுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 40 போடணும். 40² ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிரும்.
1600. ஓகே, அப்புறம் அடுத்த ப்ராப்ளம். இது கொஞ்சம் கஷ்டம் போல் ஃபீல் ஆகும், ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்து வச்சுருக்காங்க. 5n² + 3n 5n² / 2 + 3n/2. ஓகே, இது n உறுப்புகளின் கூடுதலுக்காக, n உறுப்புகள் கிடையாது, n உறுப்புகளின் கூடுதல். ஸோ இங்கே 17வது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்கு. நீங்கள் இதில் டைரெக்டாக 17 போட்டிங்கன்னா 17வது உறுப்புகளுடைய கூட்டு பலன் தான் கிடைக்கும், 17வது உறுப்பு கிடைக்காது. ஸோ அப்போ கடைசி 2 உறுப்புகளுடைய வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சுனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 16 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த 16வது உறுப்பு கூட எதை கூட்டுனா 17வது உறுப்புகளின் வரை உள்ள கூடுதல் கிடைக்கும். நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா 2க்கும் கண்டுபிடிக்கணும். 16வது உறுப்பினுடைய இதில் 16 அப்ளை பண்ணணும், 17 அப்ளை பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். 16 அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு 664 கிடைக்கும். 17 அப்ளை பண்ணும்போது 748 கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 84 கிடைக்கும். ஸோ கடைசி உறுப்பு 17வது உறுப்புங்கிறது 84. ஏன்னா 16 உறுப்பு வரைக்கும் உங்களுக்கு கூட்டி பலன் எவ்வளோ இருக்குன்னா 664. அது கூட 17வது உறுப்பான 84 கூட்டினா தான் உங்களுக்கு 17 உறுப்புகளினுடைய கூடுதல் 748 கிடைக்கும். ஸோ 17வது உறுப்புங்கிறது 84, 84. ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். நான் இன்னொரு பார்ட்டில் மீதி இருக்கக்கூடிய ஏபிஜிபியினுடைய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளங்களும் முக்கியமான ப்ராப்ளங்களையும் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.